கவர்மெண்ட்டை கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் வாய் வழியாக அறிவிக்கிறதுக்கு ஆனால் நடந்திருக்கதா சொல்கிறாங்களே. நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், எளிமையை நடக்க வழி இல்லாத ஒரு ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூரில் ஆப்ரேஷன் பண்ணி போட்டு வந்திருக்கிற ரணில் விக்ரமசிங்கையை போய் நாங்கள் சந்திக்கிறதுக்கு என்ன தேவை? விமல் வீரவன்ச கைதாகி இருக்காரு. தீவிரவாதிகளை நினைவு கூற இந்த அரசாங்கம் இடம் கொடுக்கின்றது. இராணுவத்தினரை நினைவு கூறுவதற்கு எங்களுக்கான இடத்திற்கு செல்லும் போது தடுக்கப்படுகின்றோம். 18ஆம் தேதி அங்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்றார்கள், அதுக்கு சுதந்திரம் வழங்க இருக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த சுதந்திரம் இல்லை என்பதை அவர்கள் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இதை பேசு பொருளாக்குவதற்காக முயற்சித்தார். ஆனால் அது எடுபடவில்லை. நாமல் ராஜபக்ச இப்போ அந்த இடத்துல வச்சு பேசும்போது சொல்றாரு, ஓ நான் பிள்ளையான பார்க்க போனேன் தான், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்கள் சந்தித்தோம், அரசியல் ரீதியாக சந்தித்தோம் என்ற விடயத்தை இவர் சொல்லி வருகிறார். ஆனால் பிள்ளையானுடைய வாக்கு மூலம் எதற்காக இவர்கள் சந்தித்தார்கள் என்பதை உறுதிப்படுத்த போகிறது. எஸ்எல்பிபியின் சார்பாக போட்டியிடுவதற்கு ராமநாதன் அர்ஜுனாவை போட வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு சில தகவல். ஆனால் இந்த மடத்தனமான முடிவை எடுப்பாரான்றது நான் நம்பவில்லை. தங்கத்தினுடைய வாக்கு மாத்திரமே அவருக்கு விழும், வேறு எந்த வெள்ளியும் வாக்கு போடாது. அட்டமஸ்தான தலைமை தேரர் இப்படியான ஒருத்தருக்கு பிணை வழங்குற அளவுக்கு என்ன நடந்திருக்கு? ரணில் விக்ரமசிங்கையே பிடிச்சி நாங்கள் அவர் குற்றத்துக்காக உள்ளுக்கு போடுறதுக்கு நினைச்ச நேரம் இவ்வாறு குற்றம் இழைக்கப்பட்டிருந்தார், அட்டமஸ்தானாதிபதி குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிறார் என்பது நிரூபணமாகின்ற போது அவர்கள் தண்டிக்கப்படுவார். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பில் இன்றும் பேசுவதற்கு கலந்துரையாடுவதற்கு எம்மோடு இணைந்திருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன். வணக்கம். வணக்கம் திலக்ஷன். பரபரப்பாக இருக்கு அரசியல் வட்டாரங்கள். என்ன ஒரு பெரிய கதையொன்று அடிப்படுது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் என்பிபியின் முக்கியமானவர்கள் ஒரு சிலர் சென்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக, அதாவது கொஞ்சம் கவர்மெண்ட்டை கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் சமூக வலைத்தளங்களில் தான் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்குது. யாரும் இந்த ஒஃபிஷியலாக உத்தியோகபூர்வமாக யாரும் எங்கேயுமே அறிவிக்கலை. பட் வாய் வழியாக அறிவிக்கிறதுக்கு ஆனால் நடந்திருக்கதா சொல்கிறாங்களே. நிச்சயமாக அது அப்படி ஒரு சந்திப்பு அவசியம் இல்லை. மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள், தன்னுடைய கட்சியையே தன்னால் கட்டி காக்க முடியாதவர், தன்னுடைய கட்சியினூடாக ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்றுக்கொள்வதற்கு வழி இல்லாதவர், ஒரு போட்டியிட்டு தேர்தலில் வழி இல்லாதவர், 6 தடவை பிரதமராக இருந்து 6 தடவையும் முழுமையாக தன்னுடைய ஆட்சி காலத்தை முழுமையடை செய்யாதவர், பின்வாசல் வழியாக ஜனாதிபதியாக வந்தவர், ஐஎம்எஃபிடம் கடன் பெற்று கடன் மூலமாகவே நாட்டை கட்டி எழுப்பலாம் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு தீர்வு திட்டம் இல்லாத ஒருவர். அவரை சந்திப்பதற்கு என்ன தேவை இருக்குது? எங்களிடம் இருக்கிறார்கள். 1.5 வருடங்கள், கிட்டத்தட்ட 2 வருடங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி இருக்கிறோம், திரைசேரியை நிரப்பி இருக்கிறோம். தற்போது இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு போர் சூழல் காரணமாக ஒரு ஒரு கிரைசிஸ் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. டாலருடைய பெறுமதி ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணம் மத்திய கிழக்கு போர். அது உலகளாவிய ரீதியிலே அந்த தாக்கம் இருக்கிறது. இலங்கையை விட்டு வைக்கவில்லை, இலங்கை அதுக்கு விதிவிலக்கும் அல்ல. இலங்கை நிச்சயமாக, ஏன்னா இலங்கை பெரிய ஒரு பொருளாதார சிக்கலில், பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து 1.5 வருட காலத்திற்குள், குறுகிய காலத்திற்குள் எழுந்து வந்த ஒரு நாடு. இதை ஐஎம்எஃப் கடன் கொடுத்தவர்களே அங்கீகரித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது எவர்களுடைய உதவிகளும், இவர்களுடைய தேவைகளும், இவர்களுடைய அறிவுரைகளும் இல்லாமல் எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி கொண்டு, எங்கள் வளவாளர்களை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் முன்னேறி வருகிறோம். இது ரணில் விக்ரமசிங்கையின் உதவியை நாடுகிறார்கள் என்ற ஒரு தோரணையை அல்லது ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்துறதுக்காக, அல்லது இந்த அரசாங்கத்துக்கு முடியாது, இவர்களால் முடியாது என்ற ஒரு விடயத்தை மக்கள் மத்தியிலே பதிய வைப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் புதிதாக அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களிலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு சில சமூக வலைத்தள உரிமையாளர்களை கொண்டு தொடர்ச்சியாக இவ்வாறான விசாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த மாதம் அல்லது வார மாதம் அளவிலே மிக முக்கியமான கைதுகள் இடம்பெறப் போகின்றது, மிக முக்கியமான வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப் போகின்றது என்பது தெரியும். எனவே இதன் அதிர்வலை, அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை முன்னெடுக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க செய்வதற்கான ஒரு முயற்சியிலே ரணில் விக்ரமசிங்கே சந்தித்தார் என்று. ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவை
ஒரு விடயத்திற்காக புலனாய்வுத்துறையினர் சந்திக்க செல்கிறார்கள். அவருக்கு வர முடியாத ஒரு சூழல். அவரிடம் வீட்டுக்கு சென்று அவரிடம் வாக்குமூலம் எடுப்பதற்காக செல்றார். அந்த சந்தர்ப்பத்திலே மாஸ்க் இல்லாம வீட்டுக்குள்ளுக்கு வராதீங்கன்னு சொல்லி அவ தடுக்கிறா. இவங்க மாஸ்க் தேடி வெளியிலலாம் அலைஞ்சு திரிஞ்சதை மீடியாக்கள் ஒளிபரப்பியது. மாஸ்கோட தான் உள்ளுக்கு போறாங்க. அந்த சூழலில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே நாங்க சந்திக்கோடுமா? நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், எளிமையாக நடக்க வழி இல்லாத ஒரு ரணில் விக்ரமசிங்கே, சிங்கப்பூரில் ஆப்ரேஷன் பண்ணி போட்டு வந்திருக்கிற ரணில் விக்ரமசிங்கேயை போய் நாங்கள் சந்திக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது? நிச்சயமாக அது இல்லை. இது சமூக வலைத்தளங்களூடாக இந்த அரசாங்கத்திற்கு ஒரு இக்கட்டான சூழலை ஏற்படுத்தலாம் என்ற முயற்சியிலும் கைது செய்யப்பட இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு திசை திருப்பும் முயற்சிக்காக இவ்வாறான விஷயம் பேசப்படுகிறது. எப்படி அவ்வாறான அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. ரணில் விக்ரமசிங்கே சந்திக்க வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடும் எங்களுக்கு இல்லை. ரணில் விக்ரமசிங்கேக்கு பாடம் கற்பித்துக் கொடுப்பதற்கு எங்களிடம் தாராளமாக ஆட்கள் இருக்கின்றார்கள். எங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே அவருக்கு பாடம் எடுப்பதற்கு. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கத்திலே ஒரு தீர்வு திட்டம் ஒன்றும் இல்லை. அவர் கடன் IMF கடன் கேட்கலாம், அவ்வளோ. அதைத்தான் இப்போ IMF தந்து இன்னைக்கு 5ஆம் கட்ட தருது. IMF சொல்லுது முன்னேற்றகரமான ஒரு பாதையில் இலங்கை சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் 2 கடனையும் ஒன்றா தாரம்னு சொன்னாங்க. ஒன்றுண்டா 4 5 வேறு வேறு தான் 2 சேர்த்து ஒன்றா தாரம் நிலைமைக்கு வந்திருக்கு. அப்போ எங்களுடைய நாடு திரும்ப கடன் செலுத்தக்கூடிய நிலையிலையும் திரைசேரியிலே நாங்கள் தாராளமாக டாலரையும் வைத்திருக்கிறோம் என்ற நிலைமையை IMF அறிந்திருக்குது. ரணில் விக்ரமசிங்கோடைய தீர்வு திட்டம் என்றால் IMF தான் போவார். அதை விட வேறு ஒன்றும் இல்லை. IMF தான் போனார் அவர். வேறு ஏதாவது உற்பத்தியை பெருக்குவதற்கோ அல்லது உள்நாட்டு உற்பத்திகளை மூலம் டொலரை கொண்டு வருவதற்கோ அல்லது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி அதன் மூலமாக டொலரை கொண்டு வருவதற்கோ என்ற எந்த விதமான திட்டமும் அவருடைய 2 வருட காலத்தில் இருக்கவில்லை. அவ்வாறான நிலைமைக்கு நாங்கள் போகவும் ஆட்சியை கொடுத்து விட்டு சென்றாலும் சரி ரணில் விக்ரமசிங்கோட போய் சேர வேண்டிய எந்த அவசியப்பாடும் எங்களுக்கு கிடையாது. அதோடு அடுத்த கேள்வி என்னவென்றால், இன்னைக்கு மே மாதம் 25ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு மே தின கூட்டத்தில் வைத்து சொன்னார் ஒரு விடயம். 25ஆம் தேதி மிக முக்கியம் ஒன்று வழக்கு, கைத்தட்டி வரவேற்க தயாராகுங்கள், வழக்கிலே கொடுக்கப்படுகின்ற தீர்ப்பு அப்படி இருக்கும் என்பதை போலத்தான் குறிப்பிடுறார். அது பிறகு அரசியல் மேடைகளில் பேசு பொருளானது. அது எப்படி ஜனாதிபதி ஒருவர் நீதிமன்ற தீர்ப்பை இவர் எப்படி முன்கூட்டியே தெரிந்து கொள்வார், அறிவிப்பார் என்ற ஒரு சர்ச்சை எழுந்தது. ஆனால் இன்று 25ஆம் தேதி என்ன வழக்கு இருக்கின்றது? இன்னும் இதுவரை எந்த விதமான தகவலும் இல்லை. இவர் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்படுகின்ற போது தேசிய பாதுகாப்புக்கு அது ஏதாவது விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துமா? பாதுகாப்பு கவுன்சிலில் அது பேசப்படும். ஜனாதிபதியின் தலைமையிலே தான் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டப்படுகிறது. எனவே அந்த இடத்துல இவ்வாறான ஏதாவது தீர்ப்புகள் இருக்குது. அந்த தீர்ப்புகளினூடாக சனங்கள் மத்தியிலே அல்லது மக்கள் மத்தியிலே ஏதாவது ஒரு அதிர்வலைகள் ஏற்பட்டு அல்லது ஏதாவது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களோ அல்லது ஏதாவது ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்ற அடிப்படையிலே பேசப்படும். எனவே அந்த சந்தர்ப்பத்திலே நீதித்துறையினூடாக இவ்வாறான வழக்குகள் முன்னெடுக்கப்படுகிறது என்பதை ஜனாதிபதிக்கு தெரிவிப்பார். இதில் ஜனாதிபதி எந்த இடத்திலும் நீங்கள் வழக்கில் இவருக்கு இந்த மாதிரியான தண்டனை வழங்குங்கள் என்ற விடயத்தை பேசவில்லை. ஜனாதிபதி இடத்திலே வந்து அது அங்கே பாதுகாப்பு கவுன்சில் கூட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அங்கு பல விடயங்கள் பேசப்படும். நீதித்துறையினூடாக இவ்வாறான வழக்குகள் வருகின்ற இந்த வழக்கினூடாக ஏதாவது பிரச்சனை வருமா வராதா என்ற விடயம் அங்கு அலசி ஆராயப்படுகின்ற போது அது சம்பந்தமான விஷயம் ஜனாதிபதிக்கு தெரியும். ஜனாதிபதி அது சம்பந்தமான விடயங்களே ஒரு தேர்தல் மேடையிலோ அல்லது மே தின கூட்டத்திலோ எதிர்வரும் காலங்களிலே ஜனாதிபதி தான் அறிந்த விடயத்தை வெளிப்படுத்துகிறார். மற்றபடி நீதித்துறைக்குள்ளே ஜனாதிபதி ஆதிக்கம் செலுத்தி இவருக்கு இந்த தீர்ப்பு வழங்குங்கள் என்ற அடிப்படையிலே இவர்கள் சரத் பொன்சேகாவை உள்ளுக்கு பிடிச்சி போட்டது போலவோ அல்லது சிராணி நீதியரசரை வெளியில் தூக்கி போட்டது போன்றோ அவருக்கு எதிரான நம்பிக்கையில் பிரேரணை கொண்டு வந்து வெளியில் போட்டது போன்ற ஒரு நடவடிக்கையிலே எங்களுடைய ஜனாதிபதி எந்த விடத்திலையும் நடைபெற ஜனநாயக ரீதியிலே இடம்பெறுகின்ற சில கூட்டங்கள் சில கலந்துரையாடல்களின் போது பேசப்படுகின்ற விடயங்களை அவர் பகிரங்க மேடையில் பேசக்கூடிய விஷயத்தை பகிரங்க மேடையிலே பேசுகிறார். பகிரங்க மேடையில் பேசப்படாத விடயங்களை அவர் பேசுவதில்லை. இன்றைக்கு விமல் வீரவன்ச கைதாகி இருக்காரு. தலங்காம போலீஸுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வரவழைக்கப்பட்ட நிலையை அவர் சனிக்கிழமை தான் அழைக்கப்பட, சனிக்கிழமை போகல. ஏன்னா தெரியும் கைதானா ஞாயிற்றுக்கிழமை இருந்தது, திங்கக்கிழமை தான் நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்று. ஆனால் இன்றைய தினம் சென்ற போது கைதாகி விட்டார். ஆனால் இப்போ அவங்க சொல்றாங்க, வடக்கு கிழக்கிலே தீவிரவாதிகளை நினைவு கூர்ந்த அரசாங்கம் இடம் கொடுக்கின்றது. ஆனால் நாங்கள் யுத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு இராணுவத்தினரை நினைவு கூறுவதற்கு எங்களுக்கான இடத்திற்கு செல்லும் போது தடுக்கப்படுகின்றோம். இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். யுத்த வெற்றி என்பது 19ஆம் தேதி. யுத்தம் முடிவடைந்தது 19ஆம் தேதி தான். யுத்த வெற்றி அடைந்தோம் என்பது அறிவிக்கப்படுகிறது. பிரபாகரனுடைய உடல் காணப்படாத காரணத்தில் 18ஆம் தேதி யுத்தங்கள் நிறைவடைந்த நிலையிலும் அந்த யுத்தத்தை கொண்டு செல்லிய தலைவராக இருந்த பிரபாகரனுடைய உடல் எந்த இடத்திலும் காணப்படவில்லை. 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு தான் அவருடைய உடலம் எடுக்கப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பம் அதற்கு பின்னர் 19ஆம் தேதி தான்
அவருக்கான அந்த யுத்த வெற்றி என்பது அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் இவர் 18ஆம் தேதி அதை செல்லுகின்றார். அங்கு பாதுகாப்பு கடமையிலே பலர் இருக்கிறார். யாருக்கும் செல்ல முடியாது. ஜனாதிபதிக்கு எதிரான பல அச்சுறுத்தல் இருக்கின்றது. பிரதமர், முக்கியமான எக்ஸலன்சிஸ், அதாவது வெளிநாட்டு தூதர்கள் வர இருக்கிறார். அந்த இடத்துல பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்கு. இவர் ஒரு 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 பாராளுமன்ற உறுப்பினரும் கிடையாது. இவர் தன்னைத்தானே ஒரு பிரபலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். தேவையற்ற கருத்துக்களை தெரிவித்து ஊடகங்களுக்கு முன் வந்து அவரை தெரிவித்துக் கொண்டிருப்பதால் அவருக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கு. நான் ஒரு பெரிய ஆளுன்ற ஒரு இமேஜினேட்டர் இருக்கு அவருக்கு. அந்த இடத்திலே பாதுகாப்புக்கு நின்றவர்கள், பாதுகாப்புக்கு எந்த விதமான அறிவுறுத்தலும் வழங்கப்படாமல் யார் வந்தாலும், விமல் வீரவன்ச அல்ல, நாங்கள் சென்றாலும் வேறு யார் சென்றாலும் தடுப்பார்கள். 19ஆம் தேதி நிகழ்வு நடைபெற இருக்கிறது. முதல் நாள் பொதுவாகவே ஜனாதிபதி வருவதென்றால், ஜனாதிபதி அல்லது பிரதமர் வருவதென்றால் அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை, அந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் அடிப்படையிலே அங்கு விடவில்லை. இவர் இந்த விடயத்தை பேச வேண்டும். 18ஆம் தேதி அங்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்றார்கள். அதுக்கு சுதந்திரம் வழங்க இருக்கின்றார்கள். எங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை என்பதை அவர்கள் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இதை பேசு பொருளாக்குவதற்காக முயற்சித்தார். ஆனால் அது எடுபடவில்லை. அதே நேரம் வடக்கிலே இறந்த உறவுகளுக்காக அவர்கள் அனுஷ்டித்த அந்த விடயத்திற்கு அரசாங்கம் கடந்த காலங்களை விட இந்த தடவை அவர்களுக்கான சில அனுமதிகளை வழங்கியிருந்தது. அவர்களுக்கு செய்வதற்கான அனுமதிகளை வழங்கியிருந்தது குறிப்பிட்ட பிரதேசங்களுக்குள். ஆனால் அங்கும் சில விசமிகள் சில விடயங்களை அரசாங்கத்துக்கு எதிராக செய்ய வேண்டும் என்பதற்காக காவல் நிலையங்களுக்கு முன்பால், இராணுவ நிலையங்களுக்கு முன்பால் அந்த கஞ்சி வழங்கும் சில விடயங்களை செய்தார்கள். அது சிலர் விசமத்தனமான வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக அதையும் சமாளித்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொதுவாக மரணித்தவர்கள் என்ற அடிப்படையிலே இராணுவமும் மரணித்திருக்கிறது. அங்கே போராளிகளாக இருந்தவர்கள், போராட்டக்காரர்களும் மரணித்திருக்கிறார்கள். மரணித்தவர்களை நினைவு கூறுவது என்பது யாராலும் மறக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. கடந்த கால அரசாங்கத்திலே அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. பொதுவாக இப்போது சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டால், சமூக வலையத்தை ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலே அதிகமான தமிழ் போராளிகளுடைய நினைவு நாள்கள், அவர்களுடைய வரலாறுகள், இது போன்ற விடயங்கள் எக்கச்சக்கமாக தாராளமாக பகிரப்படுது. இதில் எந்த கட்டுப்பாடும் தடையும் இல்லை. தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகள் என்ற அடிப்படையிலே ஏதோ ஒரு விதத்தை ஓரளவு அனுபவிக்கிறார்கள் என்பதற்கு நல்ல உதாரணமாக இருக்கின்றது. எனவே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த விடயத்தை காட்டி மீண்டும் ஒரு இன முறுகலை ஏற்படுத்துவதற்கான முயற்சியிலே கடந்த கால ஆட்சியாளர், அது மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், அல்லது பிரேமதாசாவுடைய மகனாக இருக்கலாம், இந்த இன முறுகலை ஏற்படுத்தி இனவாதத்தின் ஊடாக அரசியல் செய்வதற்கு தான் அவர்கள் முயற்சிக்கிறார். இன்றும் ஒரு தீர்வு திட்டம், இந்த நாட்டிற்கான வளர்ச்சி, அபிவிருத்தி என்ற விடயத்தை முன்வைத்து அவர்கள் அரசியல் செய்வதற்கு இதுவரையிலே வரையில்லை. ஆனால் எங்களுடைய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், அபிவிருத்தி என்ற அடிப்படையிலேயும் நாட்டினுடைய பொருளாதார எழுச்சி என்ற விடயத்திலேயும் நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற விடயத்திலேயும் ஓரளவு முயற்சித்து வருகின்றது. அதை நாங்கள் மேனிஃபெஸ்டோவுடாகவும் தெரிவித்திருக்கணும். அந்த அடிப்படையிலே நாங்கள் செய்வதற்கு குந்தகமாக ஒரு இன ரீதியான ஒரு முறுகலை ஏற்படுத்துவதற்காக விமல் வீரவன்ச, கம்மம்பில இவர்கள் போன்றவர்கள், சுதீசர சில்வா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் முயற்சித்து வருகிறார்கள். முயற்சி அவர்களுக்கு கைகூடாது. ரைட். இந்த நேரத்தில் நேற்றைய தினம் பானதுர பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஒரு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. நாமல் ராஜபக்ச தான் அதில் பிரதானமாக கலந்து கொண்டது. அவருக்கான ஒரு கம்பெயின் தான் அது பார்க்கும்போதே விளங்குகிறது. அப்போ அந்த இடத்துல வச்சு பேசும்போது சொல்றாரு, இந்த அரசாங்கத்துக்கு நான் சவால் விடுகின்றேன், முடிந்தால் வடகிழக்கில் மாகாண சபை தேர்தலில் வைத்து காட்டுங்கள் அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு. அதே மாதிரி நான் பிள்ளையான பார்க்க போனேன் தான், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாரு. அவருடைய கருத்துக்கு உங்கள் தரப்பு நான் பதில் என்ன? குற்றவாளி இல்லை என்று சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னாங்க. இப்போ நான் பிள்ளையானு சந்தித்திருந்தான் என்று அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர் தன்னை அறியாமலே ஒரு விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். பிள்ளையானும் சுரேஷ் அலையும் என்ன வாக்குமூலம் வழங்கி இருக்கிறார்கள் என்பது இவர்கள் அறியாத விடயம். இவர்கள் சந்தித்தார்கள் என்ற விடயத்தை மாத்திரம்தான் கூறியிருக்கிறார்கள். இவர்கள் சந்திப்பின் போது என்ன பேசிக்கொண்டார்கள் என்ற விடயத்தை பிள்ளையான் வாக்குமூலம் அளித்தது இவர்கள் அறியாத இடத்திலே நான் சந்தித்தேன் தான். நாங்கள் சந்தித்தோம், அரசியல் ரீதியாக சந்தித்தோம் என்ற விடயத்தை இவர் சொல்லி வருகிறார். ஆனால் பிள்ளையானுடைய வாக்குமூலம் எதற்காக இவர்கள் சந்தித்தார்கள் என்பதை உறுதிப்படுத்த போகிறது. சுரேஷ் சலே எதற்காக இவரை சந்திக்க அனுப்பினார், என்ன காரணத்துக்காக சந்தித்தார்கள் என்ற விடயத்தை பேச போகிறார். அதே நேரம் பிரான்சில் சென்று அவர்களுக்கும் வாக்குமூலம் எடுத்து வந்த மௌலானா, ஆசாத் மௌலானாவும் இவர்கள் என்ன காரணத்திற்காக சந்தித்தார் என்ற வாக்குமூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. மூவருடைய வாக்குமூலம் கிட்டத்தட்ட ஒரே அளவிலே ஒரே மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது இவர்கள் நாங்கள் சந்தித்தோம் தான் என்றதை அடித்து கூறுகிறார் என்றால், சந்தித்ததும் இவர்கள் அங்கு உரையாடியதும் என்ன என்பது விடயம் பேசப்பட போகின்றது. நீதிமன்றத்திலே இவர்கள் அதற்கான தண்டனையை பெறுவதற்கான தயார் நிலையை தாங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பேசப்படும். அதே நேரம் மாகாண சபை விடயத்தை பேசியிருந்தீர்கள். மாகாண சபை முடிந்தால் வடக்கு கிழக்கிலே
வைத்து காட்டுங்கள் என்றும், அதே நேரம் வடக்கிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய தேசிய கட்சி அலுவலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய செயலாளர் நாயகம் டில்வின் சில்வா சகோதரி அவர் தோழருடைய இடமும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. மாகாண சபை தேர்தல் வைக்கப்படுமா என்ற விடயமும், இதற்கு முன்னும் என்னிடம் வேறொரு ஊடகத்தினூடாக அந்த விடயம் வைக்கப்பட்டது. நானும் அந்த விடயத்தில் இந்த வருடம் மாகாண சபை வைப்பதற்கான எந்த விதமான முஸ்திப்புகளும் இல்லை. அடுத்த வருடம் அதற்கான நிகழ்வுகள் அடுத்த வருடத்திற்கு சில சந்தர்ப்பத்தில் அந்த விடயம் பேசப்படும் என்ற விஷயம் பேசப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு இவரிடம் அந்த கேள்வி கேட்க அதற்கு அவர் தோழர் தில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்த இந்த கருத்து, இவர் எப்படி அதை சொல்வார், இவருக்கு எப்படி தெரியும், இவர் அரசாங்கமா, இவர் ஒரு கட்சியின் செயலாளர் தானே என்ற அடிப்படையிலும் இதற்கு எதிரான ஒரு விமர்சன கருத்து வைக்கப்பட்டிருந்தது. அங்கும் அதை தான் சொல்கின்றேன். எவ்வாறு பாதுகாப்பு கவுன்சிலே ஜனாதிபதிக்கு சில விடயங்கள் தெரிவிக்கப்படுகிறதோ அதுபோன்று கட்சிக்குள்ளும் கட்சி தலைமைக்கு கீழ் அங்கே இருக்கக்கூடிய செயலாளர் மத்தியிலே இந்த மாதம் இந்த வருடம் எங்களுக்கு இங்கே மாகாண சபை தேர்தல் வைக்க முடியுமா முடியாதா என்ற அடிப்படையில் பேசப்படுகின்ற போது கட்சியிலே தான் அங்கே தான் கூட்டங்கள் இடம்பெறுகின்றது. எனவே கட்சியின் செயலாளரும் அங்கு கலந்து கொள்கிறார். அந்த அடிப்படையிலே பேசப்படுகின்ற விடயத்திலே மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை என்ற விடயம் பேசப்படுகின்றது. அதற்கான காரணம் என்ன என்று வினவப்படுகின்ற போது, காரணம் தித்வா புயலின் காரணமாக ஏராளமான நிதிகள் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தேர்தலுக்கான நிதி இல்லை என அந்த அடிப்படையிலே தேர்தல் வைப்பதற்கான ஒரு முன்னெடுப்புகள் நடத்தப்பட மாட்டாது. அதை என்னிடம் கேட்டாலும் அதை நான் கூறியிருப்பேன். தோழர் டில்வின் சில்வாவிடம் அவர்களிடம் கேட்டாலும் அதை கூறியிருக்கிறார். ஜனாதிபதியிடம் கேட்டாலும் இதைத்தான் சொல்ல போகிறார். எங்களுடைய கட்சியுடைய யாரிடம் கேட்டாலும் இதை சொல்ல போகிறார். அதே நேரம் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் கட்சிகள் யாரும் இதுவரையிலே வலியுறுத்தவில்லை. மாகாண சபை என்பது 13வது திருத்தச் சட்டத்தினூடாகவே கொண்டு வரப்பட்ட விடயம். 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது தமிழர்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தின் ஒரு ஆரம்ப கட்ட மாகாண அடிப்படையிலே தான் இந்தியாவினூடாக அது வழங்கப்பட்டது. அந்த நிலையிலே தமிழர்களுக்கான தேவையான மாகாண சபை இதுவரையிலே நான் நினைக்கிறேன் சாணக்கியன் ஒரு தடவை அல்ல இரு தடவை பாராளுமன்றத்திலே இது சம்பந்தமாக பேசியிருந்தார். அவர்கள் வலியுறுத்தவும் இல்லை, அவர்களுடைய கோரிக்கையும் இல்லாத சந்தர்ப்பத்திலே தெற்கில் உள்ளவர்களுக்கு தேவை என்ன இருக்கின்றது? தெற்கில் உள்ளவருக்கு ஒரு மேலேயே மாகாண சபை என்பது ஒரு சுமையாகத்தான் பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட கடந்த 18 வருட காலங்களாக அல்லது 17-18 வருடங்களாக தேர்தலை புறக்கணித்த ஆட்சியாளர்கள், அது புகட்டுவையாக இருக்கலாம். 15 வருடம் 2015ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் மாகாண சபையை வைக்கவில்லை. அதற்கு முன் ரணில் விக்ரமசிங்கோடைய காட்சியில் அதை யகாபாலன ஆண்டு வேலையும் கூட அவங்க நல்லாட்சி காலத்தையும் மாகாண சபையை பற்றி அவர் சிந்திக்கவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின் 1.5 வருட காலத்திற்குள் மாகாண சபையை வையுங்கள் என்ற ஒவ்வொரு கட்டத்திலும் இவர்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது அனுரகுமார திசாநாயக்க வெல்ல மாட்டார் என்ற அடிப்படையில் பேசினார். வெற்றியடைந்தோம். அதற்கு பின் பொதுத் தேர்தலை வைத்து பாருங்கள். பொதுத் தேர்தலில் நாங்கள் காட்டுறோம்னாங்க. பொதுத் தேர்தலில் நாங்கள் 159 ஆசனங்களை பெற்றோம். பொதுத் தேர்தலும் எங்களுக்கு 3/2 பெரும்பான்மையோடு நாங்கள் வெற்றி பெற்றோம். அதற்கு பின்னும் விட்டு வைத்ததில்லை. உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை முடிந்தால் வைத்து காட்டுங்கள், நாங்கள் செய்து காட்டுகிறோம் என்றார்கள். உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை வெற்றும் நாடு பூராவும் கிழக்கு மாகாணத்தை தவிர ஏனைய பகுதியில் அனைத்திலுமே நாங்கள் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறோம். அதற்கு பின் இப்போது மாகாண சபை தேர்தலை வைத்து காட்டுங்கள் என்கிறார்கள். மாகாண சபை தேர்தலை நாங்கள் அடுத்த வருடம் நிச்சயமாக வைக்க இருக்கிறோம். நிச்சயமாக 2027ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்கு பின் மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெறும். இப்போ இது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. பட் சோஷியல் மீடியாவில் பார்த்தா இன்னொரு ஒரு செய்தி, இப்போ நாமல் ராஜபக்ச இப்படி சொன்னதோட ஒரு சில இடங்களில் எனக்கு இந்த செய்தியை காணக்கூடியதாக இருந்தது. மாகாண சபை தேர்தலை வடக்கு கிழக்கில் நடத்தினால் எஸ்எல்பிபியின் சார்பாக போட்டியிடுவதற்கு ராமநாதன் அர்ச்சுனாவை போட வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு சில தகவல். இது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் சோஷியல் மீடியாவில் சில பேர் இப்படி பேசிக்கிறாங்க. நீங்கள் எப்படி இல்லை, பார்க்குறீங்க? நான் நினைக்கிறேன் ராமநாதன் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் பல மடத்தனமான பேச்சுக்களை பேசி வரக்கூடிய ஒருவர். ஆனால் இந்த மடத்தனமான முடிவை எடுப்பாரான்றது நான் நம்பவில்லை. ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குடும்பத்திற்கு எந்தளவு தூரம் வெறுப்புணர்வோடு இருக்கிறார்கள் தமிழர்கள் என்று. ஆனால் அவர் நேசிக்கிறாரு. அவரை நேசிக்கிறார். ஆனால் அவர் நேசத்தோடு அந்த நேசத்தை எடுத்துக்கொண்டு வடக்கிலே கொண்டு செல்வாராக இருந்தால் தன்னுடைய வாக்கு மூலம் அல்லது அவருடைய வாக்கும் அவருடைய தங்கத்தினுடைய வாக்கு மாத்திரம்தான் அவருக்கு கிடைக்குமே தவிர வேறு யாருடைய வாக்கும் கிடைக்காது. அவர் மொட்டு கட்சியினூடாக அவர் அங்கே மாகாண சபையிலே அவர் தேர்தலில் களமிறங்குவாராக இருந்தால் நிச்சயமாக அவருடைய வாக்கும், நான் திரும்ப சொல்வது போல அவருடைய தங்கத்தினுடைய வாக்கு மாத்திரமே அவருக்கு விழுமே தவிர வேறு எந்த வெள்ளியும் வாக்கு போடாது. அந்த விஷயத்தோடு நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். என்னென்று சொன்னால், அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒலுவில் துறைமுகம் சம்பந்தமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இலங்கை துறைமுக அதிகார சபை ஒலுவில் துறைமுகம் சம்பந்தமாக அவர் சொன்ன விதத்துக்கு அமைய ஊடகவியலாளர் ஒருவர் ஒரு பதிவை போட்டிருந்தார். நான் அந்த பதிவை வாசிச்சுட்டு அந்த கேள்விக்கு வாரன்.
ஒழுவில் கடற்கரை பகுதியில் துறைமுகம் ஒன்றை அமைப்பதற்கான திட்டம் காலஞ்சென்ற துறைமுக அமைச்சர் AHM அஷ்ரப்பினால் முன்மொழியப்பட்டு 1998 வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரகடனமானது. எனினும் இதன் நிர்மாண பணிகள் 2008-7 ஆரம்பிக்கப்பட்டு 2013 அப்போதைய ஜனாதிபதியும் துறைமுக அமைச்சருமான மஹிந்த ராஜபக்ஷவினால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. அதாவது அஷ்ரப் மறைந்து 8 வருடங்களின் பின்னரே துறைமுகத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட விடயம் யாவரும் அறிந்த உண்மையாகும். இதனால் ஒழுவில் துறைமுக வரைபடம் மற்றும் நிர்மாண பணிகள் தொடர்பில் மஹ்ரூப் அஷ்ரப் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இவ்வாறான நிலையில் அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பிற்கும் மஹ்ரூப் அஷ்ரப்பின் கனவுதான் காரணம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூற முற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை விமர்சிக்கும் தொடரில் தற்போது மஹ்ரூப் அஷ்ரப்பையும் விமர்சிக்க ஜனாதிபதி தொடங்கிவிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே சில நேரம் மறைந்த முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரஃப் இருந்திருப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவர் இருக்கக்கூடிய காலத்திலே இது முன்மொழியப்பட்டிருந்தாலும் கூட இது சம்பந்தமான சில ஆய்வறிக்கைகள், கடல்சார் ஆய்வறிக்கைகளும் விஞ்ஞான ரீதியான ஆய்வறிக்கைகளும் பெறப்படுகின்ற போது இதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை அறிகின்ற போது நிச்சயமாக அந்த இடத்திற்கான ஒரு மாற்று திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். தவிர அந்த இவர் முன்மொழிந்த திட்டத்தை செய்யாமல் நிறுத்தியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனோடு இன்னொரு விடயத்தையும் அவர்கள் பேசியிருந்தார்கள். இதிலே அவருடைய தீர்வு திட்டம் 1994 பிரேமதாசாவுக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை சந்தர்ப்பத்திலே தான் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது. சிறுபான்மை கட்சிகள் 12% விழுக்காடில் இருந்து தான் அவர்கள் பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அவர்களுக்கு 5% விழுக்காட்டுடன் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற முடியும் என்பதையும், மாகாண சபையிலும் ஏனைய தேர்தல்களிலும் அவர்களுக்கு அந்த விதமான ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்ற விடயத்தை ஒரு இக்கட்டான சூழலிலே பிரேமதாசா ஊடாக அந்த சந்தர்ப்பத்திலே அதை செய்து அந்த தீர்மானத்தை எடுத்து அதை நிறைவேற்றினார். அதன் மூலமாக நிறைய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினரும் சிறு கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், அதே மாதிரி JVPயும் அந்த நேரம் சிறு கட்சியாக இருந்தது. அதன் மூலம் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இவர்களால் தான் அது தொடர்ச்சியில் அந்த பதிவின் தொடர்ச்சியில் இருக்கிறது. இவர்கள் மூலமாகத்தான் JVP இன்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது என்ற விடயத்தையும் பேசியிருக்கின்றார். அந்த விடயத்தில் நான் கூறுகின்ற போது 2 விடயத்தையும் சொல்கிறேன். முதலாவது அந்த ஒழுவில் சம்பந்தப்பட்ட விடயம். ஒழுவிலே இப்போது கிழக்கு கடற்கரை என்பது கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர்கள் வரை அது கடலரிப்புக்கு உள்ளாகி வருகின்றது. கிட்டத்தட்ட உள்ளுக்கு பல கிலோமீட்டர் வரையிலே கரைக்கப்பட்டிருக்கின்றன. அலையினூடாக அவை கரைகள் அறுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. இதற்கு காரணம் அந்த ஒழுவில் துறைமுகத்தினுடைய அதற்கான நிர்மாண பணி, அதை ஆழப்படுத்துவது, அது போன்ற பல விடயங்கள் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த கிழக்கு கரையிலே. எனவே இதற்கு முன் இந்த ஒழுவில் துறைமுகம் உருவாக்கப்படுவதற்கு அல்லது நிர்மாணிக்கப்படுவதற்கு முன் இவ்வாறான ஒரு சூழல் அந்த பகுதியிலே இருந்திருக்கவில்லை. உதாரணத்துக்கு இப்போ போர்ட் சிட்டியை எடுத்தால், போர்ட் சிட்டியினுடைய அந்த தாக்கம் சிலாபம் வரையிலே இருக்குது. சிலாபத்துறை வரையிலே கடல் அரிப்புக்குள்ளாகி வருகின்றது. ஏன்னா இங்கு அவற்றை ஆழமாக்குவதோ அல்லது அவற்றை நிரப்புகின்ற ஒரு பணி ஏற்படுகின்ற போது கடலின் சமநிலை மாறுகின்ற போது அதற்கான மணல், அந்த ஏற்கனவே தோண்டி எடுக்கப்பட்ட நிலங்களுக்கான மணல் வேறு பகுதியிலிருந்து அறுத்து செல்லப்படும். அதுபோல தான் இந்த ஒழுவில் துறைமுகத்தினுடைய ஆழமாக்கும் பணி ஏற்படுகின்ற போது அருகிலுள்ள அந்த பகுதியை நிரப்புவதற்கு அருகிலுள்ள ஏனைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கரைகள் அரிக்கப்படுகின்றது. எனவே அந்த விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வோ அல்லது கடல்சார் ஆய்வுகளோ எதுவுமே ஏற்படாத நிலையிலே வெறுமனே அஷ்ரஃப் அவர்கள் முன்மொழிந்தார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஒழுவில் துறைமுகம் வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த மக்களின் கோரிக்கையை, அவருடைய முன்வழியை கட்டாயம் நீங்கள் செய்து தர வேண்டும் என்ற அடிப்படையிலே அது திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அது எந்த விதமான ஆய்வுகளும் பெறப்படாத நிலையிலே அதை தெளிவாக மிக காத்திரமாக ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அந்த இடத்திலே இதன் மூலம், இவ்வாறு பேசுகின்றதன் மூலம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வாக்குகள் இல்லாமல் போகும் என்பதை அறிந்த நிலையிலே ஜனாதிபதி இந்த விடயத்தை பேசுகிறார் என்றால் உண்மையை அந்த இடத்திலே எடுத்து சொல்கிறார். மக்களுக்கு அது தெளிவுபட வேண்டும். அதிலே அஷ்ரஃப் அவர்கள் உயிரோடு இருந்திருப்பாராக இருந்தால், அவர் அகால மரணம் அடையாமல் உயிரோடு இருந்திருப்பாக இருந்தால், இந்த அறிக்கைகள் பெறப்படுகின்ற போது சில நேரம் அதற்கு சுவாத்தியமான, அதுக்கு சாதகமான சில பிரதேசத்துக்கு அதை நகர்த்தி இருக்கலாம். ஒழுவில் இல்லாமல் வேறு எங்கேயாவது அவர் கொண்டு சென்றிருக்கலாம், ஆழமான கடற்பிரதேசம் கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவர் இல்லாத நிலையிலே அவருடைய முன்வழிவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கு பின்வந்த
அரசியல்வாதிகள் அதன் மூலம் உள்ளடி அடிக்கக்கூடியவங்க அதை அடிச்சுக்கண்டு அந்த வேலையை செய்தாங்க. அதன் மூலமாக இப்போது கிழக்கு கரையில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் அளவிலே பாரிய அளவிலே கடல் அரிவுக்கு உள்ளாகி இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக அஷ்ரஃப் ஒரு விடயத்தை தீர்மானத்தை எடுத்தார். அதன் மூலமாக தான் இன்று இந்த அரசாங்கத்திலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கின்ற விடயம் அந்த விடயத்தில் எழுதப்பட்டிருந்தது. உண்மையிலே அந்த தீர்மானத்திலே வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட 90ஆம் ஆண்டு வடக்கிலிருந்து இடப்பெயர்வு செய்யப்பட்ட அல்லது வெளியேற்றப்பட்ட இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்ட ஒரு மக்களுடைய உரிமை முழுமையாக மறுக்கப்பட்டு மழுங்கடிக்கை செய்யப்பட்டு அவர்களை அடகு வைத்து தான் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. 12% விழுக்காடு என்ற விடயத்திலே பிரேமதாசாவுக்கு எதிராக அந்த பெரிய பாரிய குற்றச்சாட்டு. உள்நாட்டிற்குள்ளே ஒரு சமூகம் இவ்வாறான இனச்சுத்திகரிப்பு செய்யப்படுகின்றது என்ற விடயம் என்பது சர்வதேச ரீதியிலே பிரேமதாசாவுக்கு மிக பாரிய இழுக்கை ஏற்படுத்தியது. எனவே அதை மறைக்க வேண்டும் என்பதற்காக அதை ஹென்சாட் பண்ணப்படக்கூடாது, பாராளுமன்றத்திலே பேசப்படக்கூடாது என்பதற்காக பல கோரிக்கைகள் முழுமையாக முழு பூசணிக்கே அதில் மறைச்சு அதுக்கு அஷ்ரஃப் துணை போனார். மறைந்து விட்டார். அவர் சம்பந்தப்பட்ட குறைகளை பேசுவது தவறு எங்களுடைய மதத்தின் அடிப்படையில் இருந்தாலும் இந்த விடயத்தை நான் எல்லா இடத்திலும் சொல்லி வருகிறேன். அந்த வடக்கு முஸ்லீம்கள் இன்று வரையிலே 36 வருட காலங்களாக மீள குடியேறத்துக்கு வழியில்லாத ஒரு நிலைமைக்கு காரணமானவர் அந்த இடத்தை இந்த தீர்மானம் இது பதியப்பட்டிருந்தால் இவர்கள் இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்டார்கள், அங்கிருந்து இடம்பெயர்க்கப்பட்டார்கள் என்ற விடயம் பதியப்பட்டிருக்குமா இருந்தால் சர்வதேச ரீதியிலும் சரி உள்நாட்டிலும் சரி அவர்களை மீள குடியமர்த்துவதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் தான் இந்த காரணம். அந்த காரணத்தின் ஊடாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் ஊடாகத்தான் முஸ்லீம் காங்கிரசின் ஊடாகவும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள், மற்றவர்களும் பிரதிநிதித்தார்கள். அதே அடிப்படையிலே ஜேவிபியும் அந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தது. அந்த தீர்மானம் 90ஆம் ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு 35 ஆண்டுகள் கருத்தியல் ரீதியாக எங்களுடைய கட்சி மக்கள் மத்தியிலே இடம் பிடித்து அவர்களை மனதிலே இடம் கொண்டு நாங்கள் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறோம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. முட்டுக்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் சம்பந்தம் அங்கே கோர்த்து விடுற அந்த பதிவுகள்லாம் பிழையான பதிவுகள். அந்த பதிவு வந்ததன் காரணமாகத்தான் இந்த விடயத்தை நான் திரும்பவும் ஞாபகப்படுகிறேன். வடக்கு முஸ்லீம்களுடைய அந்த முழுமையான உரிமையை தாட்டி குழி தோண்டி புதைத்து தான் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அஷ்ரஃபினூடாக அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அட்டமஸ்தான தலைமை தேரர் 11 வயது சிறுமி, அந்த டைம் அவங்களுக்கு 11 வயது சிறுமியை அவருடைய தொலைபேசியிலிருந்து 88 தடவைகள் கோல் 80 தடவைகளுக்கு மேல் கோல் மூலமாக பேசி சிறுமியை அழைத்திருக்காரு. அழைத்து பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார். இப்போ எல்லா ஆதாரங்களும் இருக்கு. சாட்சி சிறுமி சரியா சாட்சின்னு சொல்றாங்க. புதைக்கப்பட்ட அந்த இரத்தத்தோடு துவைந்த புடவைகளும் நேற்றைய தினம் எடுக்கப்பட்டிருக்கின்றது காவல்துறை. ரைட். அப்படி இருந்தும் மக்கள் ஆவேசப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, நீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கியிருக்கு, பிணை வழங்கியிருக்காங்க. ஆனாலும் இப்படியான ஒருத்தருக்கு பிணை வழங்குற அளவுக்கு என்ன நடந்திருக்கு? இல்லை, நீதிமன்ற நடைமுறை என்பது தான் ஒரு குற்றவாளி இல்லை என்று நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகிறது. அதற்காகத்தான் பிணை உரிமை என்பது அதுதான். ஒருவர் தான் குற்றவாளி இல்லை, உண்மையான குற்றவாளி இல்லாதவர் தண்டிக்கப்படக்கூடாது. எனவே தான் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிப்பதற்கான 2 சந்தர்ப்பங்கள். ஒன்று பிணை வழங்குகின்றது, அடுத்தது அப்பீல் கோர்ட்டுக்கு போகிற நேரமும் அவர் வெளியில் வரலாம். அச்சு பண்ணதுக்கு பிறகு அவருக்கு தண்டனை வழங்கிய நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலே தண்டனை வழங்கிய பின்னும் கூட நான் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக அப்பீல் கோர்ட்டுக்கு போகலாம். அப்பீல் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த அடிப்படையிலே தேரருடைய விடயத்திலே தேரர் பிணை கேட்டிருக்கிறார். பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. பிணை நிரூபிக்கப்படும் வரை அவர் சந்தேக நபர். ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றது. இது சில சந்தர்ப்பங்களே காவல்துறையினர் ஒரு முக்கியமான ஒரு நபர் என்ற அடிப்படையிலே ஒரு சில சந்தர்ப்பங்களே அவர் தவறுதலாக அல்லது ஏதாவது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதை மறைப்பதற்கான முயற்சி இருக்குன்னு. ஆனால் சமூக வலைத்தளங்களூடாக இதில் குற்றம் சுமத்தியது முழுக்க தோழர் சரோஜா போல்ராஜ் சிறுவர்களுக்கான அமைச்சர். அவருக்கு எவ்வளவு தூரம் என்ன நடந்தாலும் இந்த அரசாங்கம் செய்தில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கிறார். அந்த அடிப்படையிலே பேசப்பட்டிருக்கு. சரோஜா போல்ராஜ் அதற்கான அமைச்சர் தெளிவான ஒரு விடயத்தை பேசியிருக்கிறார். நாங்கள் அந்த சிறுமியின் பக்கம் தான் இருக்கிறோம், பாதிக்கப்பட்ட சிறுமியின் பக்கம் இருக்கிறோம், இதிலே தெளிவாக விளங்குகிறது. ஆனால் சட்டமும் சாட்சியங்களும் நீதிமன்றமும் அதற்கான நடவடிக்கை எடுக்கின்ற போது அதற்கான இடத்தை வழங்க வேண்டும். எந்த இடத்திலும் அரசு தலையீடு காரணமாக இவ்வாறானவருடைய கைது செய்யுங்கள், அவருக்கு தண்டனை வழங்குங்கள் என்ற அடிப்படையில் பேச முடியாது. எனவே இதுவரை காலத்திலும் இவ்வாறான உயர் மட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா என்றால் அவ்வாறு எந்த விதமும் இதுவரை காலமும் நடந்ததில்லை.
இந்த அரசாங்கத்திலே அவ்வாறான ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டவர் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏதோ ஒரு 14 நாளோ 15 நாளோ சந்தேக நபராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது பழமையாக நடப்பது போன்று அவருக்கு சுகம் இல்லை என்ற அடிப்படையிலே அவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டது. அது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இடம்பெறுகின்ற விடயமே தவிர இதற்கும் அரசாங்கத்திற்கும் இந்த அழுத்தங்களும் எந்த விதமான பிரச்சனைகளும் அதுக்குள்ளே கிடையாது. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட சிறுமி அவள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாள், அதற்கான வைத்திய அறிக்கைகள் எல்லாம் இருக்கின்ற போது, எனவே அந்த அறிக்கைகளை உற்று நோக்கியதன் அடிப்படையிலே அமைச்சராக இருக்கக்கூடிய சரோஜா பால்ராஜ் சகோதரி அவர்கள் அந்த விடயத்திலே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் அந்த 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 சிறுமியின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் என்ற அடிப்படையில். அதற்காக காவல்துறையினர் அந்த இடத்திலே சரியாக செயற்பட வேண்டும். அதற்காக சில நடவடிக்கைகள் புலனாய்வு துறையினரும் அதுக்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். தண்டனை என்று வருகின்ற போது எந்த ஜனாதிபதியா ரணில் விக்ரமசிங்கேயே பிடிச்சி நாங்கள் அவர் குற்றத்துக்காக உள்ளுக்கு போடுறதுக்கு நினைச்ச நேரம் அவர் இந்த சட்டத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக சிந்தித்தவர். ராஜபக்சேகள் மஹிந்த ராஜபக்சே எல்லாம் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக சிந்தித்து கொண்டிருந்தவர்கள். அந்த அடிப்படையில் இருந்தவர்களை எல்லாம் கைது செய்ய முடியும், அதற்கான முஸ்திப்புகள் இடம்பெறுகின்ற போது இவ்வாறு குற்றம் இழைக்கப்பட்டிருந்தார், ரட்டமஸ்தானாதிபதி குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிறார் என்பது நிரூபணமாகின்ற போது அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அந்த நடவடிக்கை இந்த அரசாங்கம் தான் எடுத்திருக்கிறது. இதற்கு முன்னே அரசாங்கங்கள் எதுவுமே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே மூடி மறைத்திருக்கிறது. பல பொதுத்தொகுப்புகள் சந்தர்ப்பத்திலே அவர்கள் மூடி மறைக்க முற்பட்டிருக்கிறார்களே தவிர அதுக்கான கைதுகள் எதுவும் இடம்பெறும். ஆனால் இந்த அரசாங்கத்தில் கைது இடம்பெற்று இருந்தும் இவர்களுக்கு எதிராக ஒன்று கைது செய்தால் பௌத்த மதத்திற்கு எதிராக இவர்கள் செயற்படுகிறார்கள் என்று சொல்வார்கள். கைது செய்யாமல் விட்டால் அந்த சின்ன பிள்ளைக்கு எதிராக இவர்கள் செயற்படுகிறார்கள். ஏதோ ஒரு விதத்தில் குற்றச்சாட்டுகளை இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கின்றவர்கள் வைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அதற்கான பதிலை நாங்கள் வழங்கி கொண்டு தான் இருப்போம், தொடர்ந்தும் வழங்கி கொண்டிருப்போம் என்ற விடயத்தையும் பதிய வைத்துக் கொள்கிறேன். ரைட். இந்த கருத்தோடு இன்றைய நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்று எம்மோடு இணைந்து சமகால அரசியலில் பேசு பொருளாக இருக்கின்ற விடயங்கள் குறித்து பல விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட தாகா ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். மிக்க நன்றி. கழகத்தில் இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளருக்கும் திலுக்ஷன் உங்களுக்கும் நன்றி. நன்றி. தொடர்ந்தும் லாங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹருடன் நான் டில்ஷன் வின்சன் மற்றும் ஒரு நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.